அனைவருக்கும் வணக்கம். உங்கள் கிருஷப் அகாடமியிலிருந்து வினிதா. இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்திய நீதித்துறையில் கடைசி டாபிக் பார்க்க போகிறோம். அரசமைப்பு சட்டம், நிர்வாக சட்டம், இந்திய தண்டனை சட்டம், அடுத்தது பார்த்திங்கன்னா லோக் அடாலட். இந்த 4 டாபிக் பார்க்க போகிறோம். இந்த 4மே சின்ன சின்ன டாபிக் தான். இதில் லோக் அடாலட் மட்டும் நம்ம ஸ்கூல் புக்கில் கிடையாது. சின்ன கிளாஸில் ஒரு 2-3 பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க, அவ்வளோதான். மற்றபடி இந்த அரசமைப்பு சட்டம், நிர்வாக சட்டம், இந்திய தண்டனை சட்டம் 3மே நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டை மட்டும்தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் போதுமானது. ஓகேங்களா? பாருங்கள், நம்ம ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்குது அப்படின்னு இந்த டாப்பிக்கு 12th அரசியல் அறிவியல் புக்கில் லெசன் 5 நீதித்துறையில் 4.6. ஓகேங்களா? லெசன் 4ல் வரும். ஓகேங்களா? லெசன் 5 போட்ட நீதித்துறையில் 4.6ல் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? பாருங்கள், ஃபஸ்ட்டு அரசமைப்பு சட்டம். நமக்கு அரசமைப்பு சட்டம்னா என்னென்னு எல்லாத்துக்குமே தெரியும். நம்முடைய அரசமைப்பு தான் எல்லா சட்டத்திற்கும் அடிப்படையானது. இந்த சட்டத்திற்கு மேலாக எதுவுமே கிடையாது. இப்போ நம்ம கான்ஸ்டிடியூஷன் இருக்குது. இப்போ ஏதாவது ஒரு சட்டம் கொண்டு வரணும்னா எதன் அடிப்படையில் கொண்டு வருவாங்க? நம்ம அரசமைப்பில் என்னென்னலாம் சொல்லியிருக்காங்களோ அதன் அடிப்படையில் தான் கொண்டு வர முடியும். அரசமைப்பு சட்டம் தான் மிக உயர்ந்த சட்டம். நம்ம முன்னாடியே பார்த்தோம், அதுதான் மிக உயர்ந்த சட்டம். அந்த சட்டத்திற்கு கீழே தான் எல்லா சட்டம் வரும். இப்போ மத்திய அரசு ஒரு சட்டம் இயற்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது எதுக்கு கீழே வரும்? அரசமைப்பு சட்டத்திற்கு கீழே தான் வரும். எல்லா சட்டத்தை விட மிக பெரியது என்னதுன்னா அரசமைப்பு சட்டம். ஏன் அப்படின்னா அந்த அரசமைப்பு சட்டம் என்னென்ன சொல்லுதோ அதை தான் மற்ற சட்டங்கள், அதன்படி தான் சட்டங்கள் உருவாக்கப்படுது. ஓகேங்களா? அவ்வளோதான். இதில் தான் சொல்லியிருப்பாங்க. பாருங்கள், அரசமைப்பு என்பது மேலான சட்டம், எல்லாத்துக்கும் மேலான சட்டம் அதுதான். மற்ற எல்லா சட்டங்களும் அரசமைப்பிற்கு பொருந்தி வர வேண்டும். நாம் இப்போ எந்த சட்டம் இயற்றினாலும் சரி, இந்த அரசமைப்புக்கு பொருந்தி வரணும். இந்த அரசமைப்பு என்னென்ன சொல்லுது? ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கொடுக்கணும்னு சொல்லுது. டிபிஎஸ்பி கவர்மெண்ட் இதையெல்லாம் ஒரு சட்டம் இயற்றணும் அப்படின்னா டிபிஎஸ்பியை பார்க்க சொல்லுது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கு. அப்போ அந்த அரசமைப்பு என்னென்ன சொல்லுதோ அது சொல்கிறது தான். இப்போ ஏதாவது ஒரு சட்டம் போட்டோன்னா அந்த அரசமைப்பு என்ன சொல்லுதோ அதன் அடிப்படையில் தான் அந்த சட்டம் என்ன பண்ண முடியும்? இயற்ற முடியும் அப்படிங்கிற மாதிரி. ஓகேங்களா? அரசமைப்பானது அரசு தொடர்புடைய சட்டங்களையும் மக்கள் தொடர்புடைய சட்டங்களையும் உள்ளடக்கியது. அப்போ கான்ஸ்டிடியூஷன் என்னதுங்க? இது ஒரு மிகப்பெரிய சட்டம் சொல்கிறாங்க. இது யார் தொடர்புடைய சட்டமாக இருக்குது? அரசு என்னென்னலாம் பண்ணணும், மக்களுக்கு என்னென்ன கடமைகள் இருக்குது, அரசு மக்களுக்கு என்ன பண்ணணும், மக்கள் அரசுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அரசு தொடர்புடைய சட்டங்களையும் மக்கள் தொடர்புடைய சட்டங்களையும் தான் இந்த கான்ஸ்டிடியூஷனில் இருக்குது. அவ்வளோதான். கான்ஸ்டிடியூஷனில் என்ன இருக்குது அப்படிங்கிறது டெஃபினிஷன் தான், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஓகேங்களா? அரசமைப்பு விதிகள் என்பது அரசின் பல்வேறு நிறுவனங்களின் வரையறை, பணிகள், அதிகாரங்கள் மற்றும் அவற்றின் அமைப்புகள் குறித்து தொகுப்பு விதிகள் ஆகும். இப்போ அரசமைப்பு விதிகள் அப்படின்னு என்னன்னா, நம்ம அரசில் இந்த கவர்மெண்ட்டில் நிறைய நிறுவனங்கள் இருக்குது. அரசு நிறுவனங்கள் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அரசு அதிகாரிகள் இருக்காங்க. அப்போ அரசு நிறுவனங்களுடைய அந்த பணிகள் என்ன, அதிகாரங்கள் என்னென்ன, அதனுடைய அமைப்பு எப்படி இருக்கும், இப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தொகுப்பு விதி தான் அரசமைப்பு விதிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது என்ன சொல்கிறாங்க? நிறுவனங்களின் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நிறுவனம்னா என்னென்னது? அதாவது சட்டமன்றம், ஆட்சித்துறை, நீதித்துறை போன்றவைகள் மற்றும் குடிமக்களின் அடிப்படை உரிமைகள், மத்திய மாநில அரசாங்கங்களுக்கு இடையிலான உறவுகள் ஆகியவற்றை உள்ளடக்கியது. அப்போ கான்ஸ்டிடியூஷன் என்னென்னங்க சொல்லுது? சட்டமன்றத்தை பற்றி சொல்லுது, ஆட்சித்துறையை பற்றி சொல்லுது, நீதித்துறையை பற்றி சொல்லுது, குடிமக்களுடைய அடிப்படை உரிமை பற்றி சொல்லுது, மத்திய மாநில அரசாங்கங்களுக்கு இடையிலான உறவுகளை பற்றி சொல்லுது. இது எல்லாமே அரசமைப்பில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? பாருங்கள், அடுத்தது அரசமைப்பு என்பது வலியுறுத்துவதும் வழிகாட்டுவதுமான விதிகளின் ஒரு தொகுப்பு ஆகும். அதாவது அரசமைப்பு அப்படிங்கிறது என்னதுங்க? இந்த மாதிரிலாம் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி வலியுறுத்துவதும் வழிகாட்டுவதுமான விதிகளுடைய தொகுப்பு தான் இந்த அரசமைப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? எப்படிலாம் ரூல்ஸ், என்னென்னலாம் ரூல்ஸ் தான் சொல்லலாம். ஓகேங்களா? ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அப்படிங்கிறத அரசமைப்பை நம்ம சொல்ல முடியும். அதான் வலியுறுத்துவதும் வழிகாட்டுவதுமான விதிகளை கொண்ட ஒரு தொகுப்புன்னு நம்ம சொல்லலாம். இது நாட்டு மக்கள் அனைவருக்கும் ஒரு விதிமுறைகளின் தொகுப்பை முன்மொழிவதன் மூலம் தேசத்தை ஒழுங்குபடுத்துகிறது. அப்போ இந்த அரசமைப்பு என்னன்னா விதிகளுடைய ஒரு தொகுப்பு தான், ரூல்ஸுடைய ஒரு தொகுப்பு தான் இந்த அரசமைப்பு. அப்போ இந்த விதிமுறைகளின் தொகுப்பை சொல்கிறதன் மூலமாக என்ன பண்ணுது இந்த அரசமைப்பு? என்ன பண்ணுதுன்னா தேசத்தை ஒழுங்குபடுத்துது. இப்போ கான்ஸ்டிடியூஷன் ஒரு விஷயம் இல்லை அப்படின்னா என்னாகுங்க? நம்மளுடைய கண்ட்ரி, நம்மளுடைய நாடு என்னாகும்? ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இல்லைன்னா யார் எப்படி வேணாலும் என்ன வேணாலும் இருக்கலாம். ஒரு அரசு என்ன வேணாலும் மக்களை பண்ணலாம், மக்கள் அரசுக்கு எதிராக என்ன வேணாலும் பண்ணலாம். அப்படிங்கிற மாதிரி யாருமே
ரூல்ஸ் போட்டுமே அப்படி யாரும் ஃபாலோ பண்ணுறது கிடையாது. அப்படிங்கும் பொழுது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸே எதுவுமே இல்லை அப்படின்னா அது என்ன ஆகும் அப்படின்னா தேசத்தை அது ஒழுங்குபடுத்த முடியாது. அப்போ அரசமைப்பு என்ன பண்ணுது? தன்னுடைய விதிமுறைகளின் மூலமாக தேசத்தை ஒழுங்குபடுத்துது. அவை நாட்டை என்ன பண்ணுது? சரியான திசை வழியில் வழி நடத்துகிறது, சரியான திசையில் வழி நடத்துது. அவை என்னென்னது, எப்படி சரியான திசை வழியில் வழி நடத்துகிறது அப்படின்னா அடிப்படை உரிமைகள் அதுகிட்ட இருக்குது, அடிப்படை கடமைகள் இருக்குது, அரசு வழிகாட்டு நெறிமுறைகள் இதெல்லாம் இருக்குது. இதன் மூலமாக சரியான வழியில் என்ன பண்ணுது அப்படின்னா வழிகாட்டுது, சரியான திசையில் சரியான திசையில் வழிகாட்டுகிறது அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? அடுத்தது பாருங்க, நாட்டில் நிலவும் அமைப்பு முறையை ஒழுங்குபடுத்துவதற்கு நமக்கு அரசமைப்பு விதிகள் தேவைப்படுகின்றன. அப்போ நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய அமைப்பு முறையை ஒழுங்குபடுத்துவதற்கு கண்டிப்பாக அரசமைப்பு விதிகள் தேவைப்படுகிறது. நாட்டு மக்கள் அடிப்படை உரிமைகளை கடந்து போகாமல் இச்சட்ட விதிகளே நாடு முழுவதும் கண்காணிக்கின்றன. அப்போ அந்த அடிப்படை இந்த நாடு முழுவதும் இந்த சட்ட விதிகள் தான் கண்காணிக்குது. எப்படி? நம்மளுடைய மக்கள் அடிப்படை உரிமைகளை கடந்து போகாமல் இருக்கணும், அடிப்படை கடமைகளை செய்யணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், அடிப்படை உரிமைகள் மட்டும் இங்கே சொல்ல முடியாது, எல்லா விஷயத்தையும் நாடு முழுவதும் கண்காணிப்பது இந்த விதிமுறைகள் தான் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? பாருங்க, அரசமைப்பு சட்டம்னா என்னதுங்க? ஒரு நிமிஷம் இருங்க. அரசமைப்பு சட்டம்னா என்னது? அதாவது இதுதான் மேலான சட்டம். இதன் அடிப்படையில் தான் என்ன பண்ணுவாங்க? எல்லா சட்டத்தையும் உருவாக்குவாங்க. என்ன சொல்லலாம் அப்படின்னா இந்த நாட்டை இதுதான் ஒழுங்குபடுத்துது, சரியான திசையில் வழிநடத்துகிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? இது ஜஸ்ட்டு ரீட் பண்ணிக்கோங்க, போதுமானது. அடுத்தது பாருங்க, சட்டத்தின் ஆட்சி நம்ம சொல்கிறோம்ல. சட்டத்தின் ஆட்சி அப்படின்னா என்னது? அதாவது உங்களுக்கு அந்த ஹெட்டிங்கில் உங்களுக்கு சட்டத்தின் ஆட்சி கொடுத்துருக்க மாட்டேன், இங்கே சட்டத்தின் ஆட்சி போட்டுக்கோங்க. அதாவது ஹெட்டிங்கில் இருக்காது, இதில் பார்த்துக்கோங்க. சட்டத்தின் ஆட்சி அப்படின்னு என்னென்னா சட்டத்தின்படி ஆட்சி நடக்கும், சட்டத்தின் முன் அனைவரும் சமம். அந்த சட்டத்தின் ஆட்சி அப்படிங்கிறத பாருங்கள், இந்தியாவில் சட்டத்தின் ஆட்சி என்ற ஆங்கில கருத்தை காலனி ஆட்சி அறிமுகப்படுத்தியது. இந்த சட்டத்தின் ஆட்சி அப்படிங்கிற கருத்தை அறிமுகப்படுத்தியவர் யாருங்க? ஏவி டைசி. நீங்கள் சின்ன கிளாஸில் படிச்சிருப்பீங்க, ஏவி டைசி. ஓகேங்களா? சட்டத்தின் ஆட்சி அப்படிங்கிற கருத்தை அறிமுகப்படுத்தியவர் ஏவி டைசி. அப்போ இந்த சட்டத்தின் ஆட்சியில் 3 முதன்மையான சிறப்புகள் இருக்குது. இந்த 3 பாயிண்ட்டையும் பார்த்து வச்சுக்கோங்க. இது ஸ்டேட்மெண்ட்டாக கேட்குறக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. என்னென்ன சிறப்புகள் இருக்குது? சட்டத்தின் ஆட்சியோடைய அந்த டெஃபினிஷனை சொல்லக்கூடியது இந்த 3 பாயிண்ட். சட்டத்தின் முன் அனைவரும் சமம். சட்டத்திற்கு முன்னாடி எல்லாருமே சமம் தான், எல்லாத்துக்குமே ஒரே ரூல்ஸ் தான், ஒரே ரெகுலேஷன் தான். ஓகேங்களா? சட்டத்திற்கு மேல் யாரும் இல்லை, சட்டத்திற்கு இவங்களை விட இந்த சட்டத்தை விட பெருசாக ஒருத்தரும் கிடையாது. ஓகேங்களா? அதை தான் சொல்கிறாங்க. சட்டம் அனைவருக்கும் பொருந்தக்கூடியது, எல்லாத்துக்குமே பொருந்தக்கூடியது தான். ஒருத்தருக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா நம்ம பார்த்தோம்ல, நீதியெல்லாம் பார்த்திங்கன்னா பிராமணர்களுக்குலாம் விதிவிலக்கு பண்ணி வச்சுருந்தாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம பார்த்தோம்ல. அப்போ இப்போ அப்படி கிடையாது. சட்டத்தின் முன் அனைவரும் சமம், சட்டத்திற்கு மேல் யாரும் கிடையாது, சட்டம் அனைவருக்கும் பொருந்தக்கூடியது. இதுதான் இந்த 3ஐயும் நல்லா படித்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? சட்டத்தின் ஆட்சியானது நீதி வழங்குறதுல குடிமக்களுடைய சமத்துவத்தை உறுதிப்படுத்துது. ஏன்னா அனைவருக்கும் சமம், சட்டம் அனைவருக்கும் சமம் அப்படின்னு வரும் பொழுது அது குடிமக்களுடைய சமத்துவத்தை என்ன பண்ணுது அப்படின்னா உறுதிப்படுத்துது. பாருங்கள், சொந்த உறவுகளுக்காக சாதகமாக நடப்பது, குறிப்பிட்ட நபருக்கு சலுகை அளிக்கிறது, இந்த மாதிரி நீதித்துறை முறைகேடுகளை இந்த சட்டத்தின் ஆட்சி என்ன பண்ணுது அப்படின்னா குறைக்குது. ஏன்னா சட்டத்தின் முன் அனைவரும் சமம். அப்போ சொந்த உறவுகளுக்காக அவங்க தப்பே பண்ண இருந்தாலும் அவங்களுக்கு சாதகமாக நடக்கிறது, குறிப்பிட்ட நபருக்கு சலுகை கொடுக்கறது, இதையெல்லாம் இந்த சட்டத்தின் ஆட்சி என்ன பண்ணுது அப்படின்னு சொல்றாங்கன்னா குறைக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்தது பாருங்க, இத்துடன் அதிகார நிர்வாக முறைகேடுகளையும் என்ன பண்ணுது? கட்டுப்படுத்துகின்றது. அப்போ ஒருத்தர் அதிகாரம் இருந்தால் அவங்க எப்படி வேணாலும் நடந்துக்கலாமா? ஒருத்தர் கையில் நிர்வாகம் இருந்துச்சுன்னா அவங்க எப்படி வேணாலும் அவங்க தவறே செய்யலாமா? அப்படிலாம் கிடையாது. அதையெல்லாம் அந்த முறைகேடுகளை என்ன பண்ணுது அப்படின்னா கட்டுப்படுத்துது. சட்டம் எல்லாத்துக்குமே சமம் அப்படிங்கிறதுனால ஒருத்தர் ஒரு பெரிய அதிகாரத்தில் இருந்தாலும் அவங்க மேலே அந்த சட்டம் செல்லுபடியாகும். புரிஞ்சுதுங்களா? அப்போ அதுதான் அந்த முறைகேடுகள் எல்லாம், அவங்களுடைய அந்த முறைகேடுகள் எல்லாம் கட்டுப்படுத்துதுன்னு சொல்கிறாங்க. அரசு நிர்வாகத்தினை ஆளுகை செய்வதுடன் செயல்முறை சட்டங்களும் அரசமைப்பு வழங்கியுள்ள அடிப்படை உரிமைகளும் சட்டத்தின் ஆட்சியை உறுதிப்படுத்துகிறது. அதாவது அந்த நிர்வாகத்தை ஆளுகை செய்கிறது, அந்த ஆளுகை செய்வதுடன் இந்த சட்டத்தின் ஆட்சி என்ன பண்ணுது அப்படின்னா அரச நிர்வாகத்தினை ஆளுகை பண்ணுது. அதுக்கப்புறம் செயல்முறை சட்டங்களும் அரசமைப்பு வழங்கியுள்ள அடிப்படை உரிமைகளும் சட்டத்தின் ஆட்சியை உறுதிப்படுத்துது.
ஓகேங்களா? அந்த சட்டங்களும் அரசமைப்பு வழங்கியுள்ள அடிப்படை உரிமைகளும் என்ன பண்ணுது அப்படின்னா சட்டத்தின் ஆட்சியை நமக்கு உறுதிப்படுத்துது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ இது அவ்வளோதான். சட்டத்தின் ஆட்சி அப்படிங்கிறது ஏவி டைசி அறிமுகப்படுத்தினது. இந்த 3 முதன்மையான சிறப்புகள் என்னன்னு பார்த்துக்கிட்டாவே இதில் கீழே இருக்கிறதுல சும்மா ஜென்ரலாக ரீட் பண்ணுறதான். சட்டத்தின் முன் அனைவரும் சமம், சட்டத்திற்கு மேல் யாரும் இல்லை, சட்டம் அனைவருக்கும் பொருந்தக்கூடியது. அவ்வளோதான். இந்த பாயிண்ட்டை மட்டும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், நிர்வாக சட்டம். நிர்வாக சட்டம்னா பேர்லேயே இருக்குது பாருங்கள். நிர்வாகத்தின் மேல் செலுத்தக்கூடிய நிர்வாகத்திற்கான ஒரு சட்டம், அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுவதற்கான ஒரு சட்டம் தான் இந்த நிர்வாக சட்டம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த நிர்வாக சட்டம் அப்படிங்கிறது என்னென்னா தனியாக ஒரு சட்டம் கிடையாது. நார்மலாக ஒரு பொது சட்டம் இருக்கும், அதில் ஒரு பிரிவு தான் இது. பாருங்கள், நிர்வாக சட்டம் என்பது பொது சட்டத்தில் ஒரு பிரிவு. இது என்ன பண்ணுதுன்னா அரசாங்கத்திற்கும் தனி மனிதனுக்கும் உள்ள உறவு குறித்தும் இது பேசுகிறது. அரசாங்கத்திற்கும் இப்போ அரசாங்கம் அது நிர்வகிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த நிர்வாகம் எப்படி அந்த தனி மனிதன் மேலே இருக்கணும், இந்த தனி மனிதன் இந்த நிர்வாகத்துக்கு எப்படி கட்டுப்படணும் அப்படின்னு அந்த உறவு குறித்தும் இது பேசுகிறது அப்படின்னு சொல்லி தான் சொல்கிறாங்க. பொதுவாக இந்த நிர்வாகத்திற்கு இருக்கக்கூடிய ஒரு சட்டம், நிர்வாகம் எப்படிலாம் பண்ணணும், யார் கையில் அதிகாரம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் அந்த நிர்வாக சட்டம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகேங்களா? அது சட்டத்தை அமலாக்கம் செய்யும் அமைப்பை தீர்மானிக்கும் உயர்மட்டத்தினர் மற்றும் பகுதியளவு நீதித்துறை அதிகாரம் கொண்டோரை வரையறை செய்கிறது. அதாவது நிர்வாகம்னா யாருங்க? சட்டம் இருக்கு, ஓகேங்களா? அந்த சட்டத்தை யார் அமலாக்கம் செய்யறா? நிர்வாகத்துறையினர் தானே, ஒரு அமைப்பு தான். அந்த அமைப்பில் யார் இருப்பாங்க? நிர்வாகம் பண்ணுறவங்க தான் இருப்பாங்க, அதிகாரிகள் இருப்பாங்க. அவங்கள இப்படிலாம் இருக்கணும், இந்த மாதிரிலாம் இருக்கணும் அப்படின்னு வரையறை பண்ணுறது தான் இந்த நிர்வாக சட்டம். சட்டத்தை அமலாக்கம் செய்யக்கூடிய நிர்வாகத்தினருக்கான ஒரு வரையறை அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? பகுதியளவு நீதித்துறை அதிகாரம் கொண்டோரை அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? நிர்வாக சட்டமானது முதலாவதாக அதிகாரிகளின் செயல்கள், செயல்முறை ஆகியவற்றையும் நிர்வாகத்தன்மை கொண்ட அமைப்புகளையும் அதற்குரிய கட்டுப்பாட்டு எந்திரத்திற்குள்ளாக வைக்கும்படியாக செய்வதாகும். ஒன்றுமே இல்லைங்க, நிர்வாக சட்டம் அப்படிங்கிறது என்னன்னா அதிகாரிகளுடைய நிர்வாகத்தன்மை கொண்ட அமைப்புகள்லாம் இருக்கும்ல, ஓகேங்களா? அந்த அமைப்புகளில் அதிகாரிகள்லாம் இருப்பாங்கல்ல, அந்த அதிகாரிகளுடைய செயல்கள் இப்படி இருக்கணும், செயல்முறைகள் இப்படி இருக்கணும், அதையே அவங்களுக்குள்ளேயே அவங்களுக்குரிய அந்த கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சிருக்கிறது தான் நிர்வாக சட்டம். அவங்களுக்கு அதிகாரம் இருக்குன்னு அவங்க என்ன வேணாலும் பண்ணலாமா? பண்ண முடியாது. அவங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்குதோ அந்த லிமிட்டுக்குள்ளே அவங்க பண்ணணும். அதை தாண்டி அவங்க ஒன்றும் பண்ணிடக்கூடாது. அதை கட்டுக்குள் வைத்திருப்பது தான் இந்த நிர்வாக சட்டம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒன்றுமே இல்லைங்க, நிர்வாகத்தினர் எப்படிலாம் செயல்படணும், அதிகாரிகள் எப்படிலாம் செயல்படணும், அவங்களுக்கு ஒரு லிமிட் இருக்கும், எதை தாண்டி செயல்படக்கூடாது, அந்த அதிகாரத்தை தவறாக பண்ணியிருக்கக்கூடாது, தவறாக உபயோகப்படுத்திடக்கூடாது, அதையை கட்டுப்படுத்தணும், அந்த முறைகேடுகளை கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிறக்கானது தான் நிர்வாக சட்டம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவ்வளோதான். ஓகேங்களா? இது ஜஸ்ட் ரீட் பண்ணால் போதுமானது, பெருசாக ஒன்றும் இல்லை. ஓகேங்களா? இந்தியாவில் நிர்வாக சட்டங்கள் வர்றதுக்கு ஏன் பொது சட்டமே இருக்குல்ல, ஏன் ஒரு தனியாக ஒரு நிர்வாக சட்டம்னு ஒரு பிரிவு வரணும் அப்படின்னா அதுக்கு சில காரணங்கள் இருக்குது. என்னென்ன காரணங்கள் சொல்கிறாங்கன்னா, அரசாங்கத்தின் செயல்பாடுகள் மிகவும் அதிகரித்த காரணத்தால் அவற்றை ஒழுங்குபடுத்த நிர்வாக சட்டப்பிரிவு தோன்றியது. அரசாங்கத்துடைய, ஏன்னா இப்போ எல்லா விஷயமுமே அரசாங்கம் தான் பண்ணுறாங்க, நிர்வகிக்கிறது கவர்மெண்ட் தான். அப்போது அவங்களுடைய செயல்பாடுகள் ரொம்ப அதிகமாயிருச்சு. அப்போ அந்த நிர்வாகம் அதை கரெக்டாக ஒழுங்குபடுத்தணும்ல. இப்போது ஒரு லிமிட்டாக இருந்துச்சுன்னா ஈஸியாக நிர்வாகம் பண்ணிட்டு போயிடலாம். லிமிட்டாக ஒன்றை பண்ணணும், ஒரு ரெண்டு விஷயம் மட்டும் நம்ம பண்ணினா போதும் அப்படிங்கிற போது நம்ம அதை கரெக்டாக பண்ணுவோம். இதுவே நிறைய விஷயங்கள் அப்படி பண்ணும் பொழுது என்னென்னா அதை ப்ராப்பராக என்ன பண்ணணும், பிளான் பண்ணணும்ல, அப்போ தானே கரெக்டாக பண்ண முடியும். இப்போ 2 விஷயம் பண்ணணும் அப்படின்னா ஈஸியாக பண்ணிட்டு போயிடலாம். ஒரு நாளைக்கு இந்த விஷயம் மட்டும் பண்ணால் போதுன்னா ஈஸியாக பண்ணிட்டு போயிடலாம். இப்போ நமக்கு ஒரு டைம் நிறைய வேலை இருக்குது, ஒரு நாள் நிறைய வேலை இருக்குன்னா அதையே பண்ண முடியும். ஆனால் எப்போ பண்ண முடியும்னா ப்ராப்பராக பிளான் பண்ணோம்னா அதை கரெக்டாக பண்ண முடியும். அத்தனை வேலைகளையும் நம்மளால் பண்ண முடியும். அதுதான் அரசாங்கத்தின் செயல்பாடுகள் அதிகரிச்சிருச்சு. அதனால் என்ன பண்ணாங்கன்னா நிர்வாக சட்டப்பிரிவு தோன்றியது. அப்போ அதை கரெக்டாக ஒழுங்குபடுத்தணும்ல, அதனால் நிர்வாகத்துக்குன்னே ஒரு தனியாக சட்டம் தோன்றியதுன்னு சொல்கிறாங்க. செகண்ட் பாயிண்ட் என்னென்னா, இது ஃபஸ்ட்டு காரணம். செகண்ட் பாயிண்ட் என்னென்னா, சட்டங்கள் இயற்றுவதற்கு தாமதம் ஏற்படுகின்றது. அன்றாடம் மாறிக்கொண்டிருக்கும் சமூகத்திற்கு ஏற்ப சட்டங்களை இயற்ற சட்டமன்றங்களுக்கு போதிய நேரம் இல்லை. அதாவது பார்த்திங்கன்னா
சட்டம் இயற்றுவதற்கு ரொம்ப நேரம் டைம் ஆகுது. ஏன்னா நிறைய அந்த சமூகம் மாறிக்கொண்டே இருக்குது. அப்போ அதுக்கேற்ற நம்ம சட்டங்களை கொண்டு வரணும். அப்போ அந்த சும்மா சட்டங்களை இயற்றிக்கிட்டே மாற்றி மாற்றி இயற்றிக்கொள்வதற்கு சட்டமன்றத்துக்கு போதிய நேரம் இல்லை. ஓகேங்களா? சட்டம் இயற்றுவதற்கான நடைமுறையும் எப்படி தான் இருக்குது, நீண்டதாகவும் இருக்குது, அதிக காலம் எடுத்துக்கொள்ளும்படியாக இருப்பதால் அவ்வாறு உருவாக்கப்பட்ட விதிகள் யாவும் தேவைக்கு பயன்படுத்தும் போதும் மாறிவிடுகின்றன. அப்போ அதாவது என்னென்னா, இப்போ சமூகம் மாறிக்கிட்டே இருக்குது. நம்ம சமூகம் மாறிக்கிட்டே இருக்குது. அந்த சமூக மாற்றத்துக்கு தகுந்த மாதிரி இப்போ ஒரு சட்டம் இயற்ற ஸ்டார்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு மசோதா தாக்கல் பண்ணுறோம் அப்படின்னா அது நிறைவேறுவதற்கு ரொம்ப நீண்ட காலம் எடுத்துக்குது. அப்போ ஒரு 2-3 வருஷம் ஆயிடுச்சுன்னா அப்போ அந்த சமூகம் வேறு மாதிரி ஒரு சமூகமாக இருக்கும். அப்போது இப்போ இந்த இடத்துல கொண்டு வரும்பொழுது நம்ம ஒரு யோசிச்சு இப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய சமூகம் எப்படி இருக்குதோ அதன் அடிப்படையில் தான் இங்கே மசோதா ரெடி பண்ணி தாக்கல் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அது நிறைவேறதுக்கு ஒரு 5-6 வருஷம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 5-6 வருஷத்துக்குள்ளே சமூகம் வேறு மாதிரி ஆகி போயிடுது. அப்போ இந்த சட்டம் எடுத்துக்கொள்ள முடியுமா? பண்ண முடியாதுல்ல. அதனால தான் நிர்வாகத்துக்குனே ஒரு தனியான ஒரு சட்டப்பிரிவை கொண்டு வந்துட்டாங்க. அப்போ நிர்வாகத்துக்குனே ஒரு தனியான சட்டப்பிரிவு கொண்டு வந்தாங்கன்னா அதை யார் பார்ப்பாங்களோ அவங்க பார்த்துக்குவாங்க. அந்த பிரிக்கிறது தான், வேறு ஒன்றுமே இல்லை. ஓகேங்களா? பாருங்கள், சட்டம் இயற்றுவதில் தாமதம் ஏற்படுகிறது, இது ஒரு காரணம். அடுத்தது, இந்தியாவில் நீதிமன்ற காலதாமதம் நிலவுகிறது. நீதிமன்ற காலதாமதமும் நிலவுகிறது. மந்தமான வேகம், அதிக செலவு, சிக்கலான நடைமுறைகள் போன்றவை இதன் காரணம். நீதிமன்ற காலதாமதம் ஏன் நடக்குது? மந்தமான வேகம் இருக்கிறனால, அதிக செலவு எடுக்கிறனால, அதை கொண்டு வரக்கு சிக்கலான நடைமுறைகள் இருக்குது. அதனால் நீதிமன்ற காலதாமதம் ஏற்படுகிறது. இதனால் நீதி பெறுவதற்கான செயல்முறைகள் தாமதம் அடைகின்றன. அப்போ என்னாகும்? நீதிமன்ற காலதாமதம் என்னாகும்? நமக்கு நீதி கிடைக்கிறது லேட் ஆகும். ஏற்கனவே என்ன ஆகுது? வழக்குகள் தேங்கி கிடக்குது. விரைவான விசாரணை சாத்தியமற்றதாக உள்ளது. அதனால தான் என்ன பண்ணிட்டாங்க, நிர்வாகத்துக்குன்னே தனியாக ஒரு தீர்ப்பாயங்கள். அப்போ அந்த நிர்வாக தொடர்பான வழக்குகளை இந்த தீர்ப்பாயங்கள் விசாரிச்சுக்கும். அதனால தான் நிர்வாக சட்டத்தின் மூலமாக நிர்வாக தீர்ப்பாயங்களை கொண்டு வந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க. நீதிமன்றத்தில் காலதாமதம் நிலவுகுது, அது ஒரு காரணம்னு சொல்கிறாங்க. அப்போ தனியாக ஒன்று கொண்டு வந்துட்டோம்னா இப்போ நிர்வாக தீர்ப்பாயங்கள்னால் அவங்க அதை மட்டும்தான் விசாரிப்பாங்க. இன்னொன்று, நீதிமன்றத்துலேயும் இந்த மாதிரி வழக்குகள்லாம் இங்கேயும் உங்களுக்கு குறையும். அப்போ நிறைய வழக்குகள் அங்கேயும் தேங்கியே கிடக்காது. ஓகேங்களா? அதுதான். அடுத்தது பாருங்க, நிர்வாக சட்டங்கள் அப்படிங்கிறது என்னன்னா தொகுக்கப்பட்டவை கிடையாது. ஓகேங்களா? முன்னாடியே எப்படி இருக்கணும் அப்படின்னு தொகுக்கப்பட்டவை கிடையாது, நம்ம அரசமைப்பு சட்டம் மாதிரி. இது என்னன்னா அரசு இயந்திரத்தின் தேவைக்கு ஏற்றாற் போல் அது என்ன பண்ணிக்கலாம், நம்ம மாற்றி அமைத்து கொள்ளும் செயற்பரப்பை அது கொண்டுள்ளன. இது நாம் அதனால் இது என்ன சொல்கிறோன்னா, எனவே இது மிகவும் நெகிழ்வுத்தன்மை கொண்டது. நெகிழ்வுத்தன்மைனா ஈஸியாக நம்ம அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம், அந்தந்த டைமுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாற்றிக்க முடியும். நெகிழ்வற்ற திடமான சட்ட நடைமுறைகளை மீண்டும் மீண்டும் பின்பற்ற தேவையில்லை. இதில் ஒரு முக்கியமான பாயிண்ட், நெகிழ்வில்லாத ஒரு திடமான சட்ட நடைமுறைகளை மீண்டும் மீண்டும் அதை பின்பற்ற வேண்டியதில்லை. ஏன்னா காலத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம மாறிக்கிட்டே இருக்கணும், அந்த அமைப்பு நிர்வாகம் மாறிக்கிட்டே இருக்கணும். ஓகேங்களா? ஒரு காலகட்டத்தில் ஒரு மக்கள் ஒரு மாதிரி இருப்பாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி அந்த நிர்வாக சட்டம் இருக்கணும். அதற்கு பிறகு வேறு மாதிரி. அப்போ அந்த இடத்துல அந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம தகவமைத்து கொள்ள வேண்டும். ஓகேங்களா? அப்படி அந்த முறையில் தான் நிர்வாக சட்டம் என்னாகுது அப்படின்னா மாற்றி நெகிழ்வுத்தன்மை கொண்டதாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ நிர்வாக சட்டம் அப்படிங்கிறது ஈஸி தான். நிர்வாகத்துக்காக நிர்வாகத்துடைய அந்த அதிகாரிகளுடைய அந்த செயல்களை பற்றி சொல்கிறது, செயல்முறைகளை பற்றி சொல்லுது. ஓகேங்களா? இது ஒரு பொது சட்டத்தில் ஒரு பிரிவு தான். அரசாங்கத்திற்கும் தனி மனிதனுக்கும் உள்ள உறவு குறித்து பேசுது. இந்த நிர்வாக சட்டங்கள் வளர்ச்சி அடைவதற்கு காரணங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அரசாங்கத்தின் செயல்பாடுகள் அதிகரிச்சிருச்சு, சட்டங்கள் இயற்றுவதில் தாமதம் ஏற்படுது, இந்தியாவில் நீதிமன்ற காலதாமதம் நிலவுகிறது. இது எல்லாம் காரணம். இது மூணுமே காரணம், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்தது, நிர்வாக சட்டம் அப்படிங்கிறது தொகுக்கப்பட்டவை கிடையாது. காலத்திற்கு ஏற்றாற்போல், தேவைக்கு ஏற்றாற்போல் அதை நம்ம என்ன பண்ணிக்கலாம், மாற்றி அமைத்து கொள்ளலாம். அதனால் இது மிகவும் நெகிழ்வுத்தன்மை கொண்டதுன்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம முன்னாடி என்ன பார்த்தோம், அரசமைப்பு சட்டம் பார்த்தோம், அதுக்கப்புறம் நிர்வாக சட்டம் பார்த்தோம். அப்போ நிர்வாக சட்டத்துக்கும் அரசமைப்பு சட்டத்திற்கும் என்னங்க வேறுபாடு? அரசமைப்பு அப்படிங்கிறது என்னன்னா, இது ஒரு உயர்வான சட்டம். ஓகேங்களா? அதன் அடிப்படையில் தான் நிர்வாக சட்டம் இருந்திருக்கும். நம்ம முன்னாடியே பார்த்தோம், எந்த சட்டமாக இருந்தாலுமே அரசமைப்பு சட்டத்தின் கீழே தான் இருக்குன்னு அர்த்தம். அரசமைப்பு என்பது இந்த மண்ணின் மேம்பட்ட உயர்வான சட்டமாகும். எந்த ஒரு சட்டமும் அரசமைப்பிற்கு மேலானது கிடையாது. அரசமைப்பு பற்றி சொல்கிறாங்க. எனவே மற்ற சட்டங்கள், இதர சட்டங்கள் அதன் உறுப்புகளை நிறைவு செய்வதாக இருக்க வேண்டும், அதனை மீறும்படியாக இருக்கக்கூடாது. அதாவது இந்த அரசமைப்பு தாங்க உயர்வான சட்டம்.
அப்போ மற்ற சட்டங்கள் என்ன பண்ணக்கூடாதுன்னா, இந்த அரசமைப்பு என்னென்னலாம் சொல்லுதோ அதை நிறைவு செய்வதாக இருக்க வேண்டும். அந்த அரசமைப்பு சொல்கிறத மீறதா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. எனவே நிர்வாக சட்டங்களும் என்ன சொல்கிறோம், அரசமைப்பிற்கு கீழான ஒரு சட்டம்தான். ஓகேங்களா, அரசமைப்பிற்கு கீழான ஒரு சட்டம் தான் நிர்வாக சட்டம். அரசமைப்பானது என்ன சொல்லுன்னா, அரசுடைய அமைப்பு எப்படி இருக்கும், அப்புறம் அதன் பல்வேறு உறுப்புகளை பற்றி பேசுகிறது. நிர்வாக சட்டங்கள் என்ன சொல்லுது, நிர்வாகத்தை பற்றி மட்டும்தான் சொல்லும். இது இந்த அரசமைப்பின் கீழே தான், அரசமைப்பு சட்டத்தின் கீழே தான் இந்த நிர்வாக சட்டம். அரசமைப்பு வந்து அரசின் அமைப்பு அப்புறம் பல்வேறு உறுப்புகளை பற்றி சொல்லும். இந்த நிர்வாக சட்டம் அப்படிங்கிறது நிர்வாகத்தை பற்றி மட்டும்தான் சொல்லும். நிர்வாக அதிகாரிகள் முதலில் அரசமைப்பு விதிகளை பின்பற்ற வேண்டும் என்பதுடன் தொடர்ந்து நிர்வாக சட்டங்களின்படி பணியாற்ற வேண்டும். அப்போ இது என்ன அர்த்தம் சொல்கிறாங்கன்னா, அரசமைப்பு சட்டத்திற்கு கீழே இந்த நிர்வாக சட்டம் இருக்குது அப்படின்னா, ஃபஸ்ட்டு அந்த நிர்வாக அதிகாரிகள் அரசமைப்பு என்ன சொல்லுதோ அதை வந்து பின்பற்றணும். அதோடு சேர்த்தி இந்த நிர்வாக சட்டம் என்ன சொல்லுதோ அதன்படி பணியாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஏன் அப்படி இது ரெண்டையுமே பின்பற்றணுங்கிறாங்க. அரசமைப்பின் கீழே தான் இந்த நிர்வாக சட்டம். அரசமைப்பு என்னென்னலாம் சொல்லுதோ அந்த கொள்கையின் அடிப்படையில் தான் நிர்வாக சட்டமே உருவாக்கப்பட்டிருக்கும். ஓகேங்களா, அரசமைப்பு விதிகளையும் பின்பற்றணும், இந்த நிர்வாக சட்டம் சொல்கிறதையும் பின்பற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, இதனுடைய டிஃப்ரென்ஸ் அவ்வளோதான். அதாவது அரசமைப்பு சட்டத்தின் கீழே தான் நிர்வாக சட்டமும் இருக்குது. ஏன்னா அரசமைப்பு தான் உயர்வான சட்டம். அவ்வளோதான். ஓகேங்களா, அடுத்தது பாருங்கள், இந்திய தண்டனை சட்டம். இந்திய தண்டனை சட்டம் அப்படின்னு நம்ம என்ன சொல்லுவோம்னா, இந்தியாவுடைய குற்றவியல் சட்டம், குற்றங்களுக்கான தண்டனை வழங்கக்கூடிய ஒரு சட்டம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா, அது குற்றவியல் சட்டத்தின் உள்ளார்ந்த அனைத்து அம்சங்களையும் உள்ளடக்கிய ஒருங்கிணைந்த சட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, பாருங்கள், இது எப்போனா 1834ஆம் ஆண்டு இந்தியாவில் அமைக்கப்பட்ட முதல் சட்ட ஆணையத்தின் பரிந்துரையின் கீழ் 1860ஆம் ஆண்டு என்னதுங்க உங்களுக்கு இந்திய தண்டனை சட்டம் தயாரிக்கப்பட்டது. 1834 இந்தியாவில் அமைக்கப்பட்ட முதல் சட்ட ஆணையத்தின் ரெக்கமெண்டேஷனில் 1860 இந்திய தண்டனை சட்டம் தயாரிக்கப்பட்டது. எப்போ அமலுக்கு வந்ததுன்னா, தொடக்க கால பிரிட்டிஷ் ஆட்சியின் கீழ் 1862 அமலுக்கு வந்தது. எப்போ தயாரிக்கப்பட்டது, எப்போ அமலுக்கு வந்தது, எந்த சட்ட ஆணையத்தின் பரிந்துரையின் கீழே வந்தது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, சரி, அப்போ இந்திய தண்டனை சட்டத்துடைய நோக்கம் என்ன அப்படின்னா, இதன் நோக்கம் இந்தியாவிற்கு ஒரு பொது தண்டனை சட்ட தொகுப்பை அளிப்பது அப்படின்னு அப்போ இதெல்லாம் பண்ணுறாங்க, இத்தனை குற்றங்கள் பண்ணுறாங்கன்னா இவங்களுக்கு இதெல்லாம் தண்டனை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சட்டம் இந்திய தண்டனை சட்டம். அவ்வளோதான். இந்திய தண்டனை சட்டம் ஒரு அடிப்படையான வடிவத்தை கொண்டிருக்கிறதுன்னு சொல்கிறாங்க. ஒரு நபர் மேற்கொள்ளக்கூடிய அனைத்து குற்றங்களுக்கான வழக்குகள், அவற்றுக்கான தண்டனைகள் ஆகியவற்றின் பட்டியல் கொண்ட ஆவணம் தான் இது. அதாவது இந்த குற்றத்துக்கு இந்த தண்டனை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சட்டம் தான் இந்திய தண்டனை சட்டம். அவ்வளோதான். இதில் எல்லாருமே இன்வால்வ் ஆகாங்க. இவங்களுக்கு கிடையாது, இந்த சட்டம் கிடையாது அப்படின்லாம் கிடையாது. அனைத்து குடிமக்களையும் உள்ளடக்கிய ஒரு சட்டம் தான். யார் என்ன பண்ணாலும் அவங்களுக்கான தண்டனை ஒன்று தான். ஆனால் எக்ஸப்ஷன் கேஸ் ஒன்று சொல்கிறாங்க. என்னென்னா, இராணுவத்தினர் மற்றும் இதர படைகளின் வீரர்களை, இராணுவத்தினர் மற்றும் இதர படைகள்லாம் இருப்பாங்கள்ல, அந்த வீரர்களை இந்திய குற்றவியல் சட்டத்தின் அடிப்படையில் தண்டிக்க முடியாது. இந்திய தண்டனை சட்டத்தின் அடிப்படையில் தண்டிக்க முடியாது. ஏன் அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு தனி விதிகள் இருக்கும், இவங்களுக்கு தனி விதிகள் இருக்கும். இவங்க குற்றம் செஞ்சாங்கன்னா என்ன தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு மட்டும் தனி விதிகள் இருக்கும். இதன் அடிப்படையில் தான் இவங்களுக்கு தண்டனை கொடுப்பாங்க. மற்றபடி மற்ற எல்லாருக்கும் அந்த இந்திய தண்டனை சட்டம் காமன் தான். இந்திய தண்டனை சட்டம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த சிறப்பியல்பானது. இந்திய தண்டனை சட்டம் உயர்நிலையில் இருக்கக்கூடிய எந்த ஒரு நபருக்கும் சிறப்பு சலுகையெல்லாம் கொடுக்கல, எல்லாத்துக்குமே காமனானது தான். ஓகேங்களா, யாருக்கும் சிறப்பு சலுகையெல்லாம் கொடுக்கல. அடுத்தது, இந்திய தண்டனை சட்டம் ஒவ்வொரு அரசு ஊழியர் மற்றும் பொதுமக்கள், ஏன் நீதிபதியை கூட உள்ளடக்குவதாக இருக்கிறது. அப்போ இந்திய தண்டனை சட்டத்துக்குள்ளே எல்லாருமே வருவாங்க, கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸும் வருவாங்க, பொதுமக்களும் வருவாங்க. ஏன் நீதிபதிகளை கூட இதில் இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க தவறு பண்ணாலும் இதை இது பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதிகாரத்தில் இருப்பவர்கள் அதிகாரத்தை முறைகேடாக பயன்படுத்துவதையும் இது என்ன பண்ணுது அப்படின்னா தடுக்கிறது. இதில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிற ப்ரொசீஜர்லாம் பார்க்க வேண்டியது கிடையாது. நீங்கள் லைட்டாக இதை பார்த்துட்டு
இதில் ஒரு முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் இருக்குங்க. என்ன அப்படின்னா, இந்த 3மே குற்றவியல் சட்டம் இல்லைங்களா? இந்த 3மே வந்து உங்களுக்கு இப்போ வந்து பெயர் மாற்றம் பண்ணாங்க. பெயர் மாற்றம் பண்ணி இந்த இந்திய தண்டனை சட்டம் நம்ம படித்தோம்ல, அதனுடைய பெயர் மாற்றம் பண்ணி அதில் இருக்கக்கூடிய சில விஷயங்களெல்லாம் நிறைய விஷயங்களை வந்து சேஞ்ச் பண்ணாங்க. நம்ம வந்து கரண்ட் அஃபேர்ஸ் அந்த இதில் பார்ப்போம்ல, அப்போ வந்து நம்ம இதையெல்லாம் பற்றி பார்க்கலாம். ஓகேங்களா? பாருங்கள், இந்தியன் பீனல் கோட், இந்திய தண்டனை சட்டம் சொல்கிறோம்ல, பாரதிய நியாய சன்கிதா அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிருக்கிறாங்க. ஓகேங்களா? இந்தியன் பீனல் கோடு அப்படின்னு சொல்கிறோம்ல, அதாவது இந்தியன் பீனல் கோடு தான், அதான் உங்களுக்கு இந்திய தண்டனை சட்டம். ஓகேங்களா? அதையே என்ன பெயராக மாற்றிருக்காங்கன்னா பாரதிய நியாய சன்கிதா, பிஎன்எஸ். அடுத்தது கிரிமினல் ப்ரொசீஜர் கோடு, குற்றவியல் நடைமுறை சட்டம்னு இருக்கும். 1973 கொண்டு வந்திருப்பாங்க. அதையே என்ன பேர் மாற்றினாங்கன்னா பாரதிய நாகரிக் சுரக்ஷா சன்கிதா, பாரதிய நாகரிக் சுரக்ஷா சன்கிதா அப்படின்னு மாற்றினாங்க. அடுத்தது இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் 1872, இந்திய சாட்சியங்கள் சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சட்டத்தை என்ன பெயர் மாற்றம் பண்ணாங்கன்னா பாரதிய சாட்சிய அதிநியம், பாரதிய சாட்சிய அதிநியம். இந்த 3ஐயும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, பெயர் என்ன பேரில் மாற்றம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? 2024 உங்களுக்கு மாற்றம் பண்ணியிருப்பாங்க. அதனுடைய இதெல்லாம் என்னென்ன ப்ரொவிஷன்ஸ் அப்படிங்கிறத நம்ம தனியாக ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஏன்னா இந்த 3 ஆக்ட்டுக்குமே என்னென்னலாம் எக்ஸ்ட்ரா சேர்த்துனாங்க, என்ன மாதிரி மாறி இருக்குது அப்படிங்கிறத நம்ம தனியாக பார்க்கலாம். இப்போதைக்கு பெயர் மாற்றத்தை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்தியன் பீனல் கோடு, இந்திய தண்டனை சட்டத்தை பாரதிய நியாய சங்கிதா, ஏன்னா இது வந்து ஆங்கில ஆட்சியில் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் இந்த தொடக்க காலத்தில் கொண்டு வந்தது, அதனால் இப்போ மாற்றம் பண்ணியிருப்பாங்க. இந்திய தண்டனை சட்டத்தை பாரதிய நியாய சன்கிதா, நான் சொல்கிறத நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா தெளிவாக தெரியாது, அதனால தான் சொல்கிறேன். இந்திய தண்டனை சட்டத்துடைய பெயர் பாரதிய நியாய சன்கிதா, பாரதிய நியாய சன்கிதா. அடுத்தது குற்றவியல் நடைமுறை சட்டம், அது பார்த்திங்கன்னா பாரதிய நாகரிக் சுரக்ஷா சன்கிதா, பாரதிய நாகரிக் சுரக்ஷா சன்கிதா. அடுத்தது இந்திய சாட்சியங்கள் சட்டம், அதனுடைய பெயரை பாரதிய சாக்ஷிய அதிநியம், பாரதிய சாக்ஷிய அதிநியம். ஓகேங்களா? இந்த 3ஐயும் அந்த பெயர் மாற்றம் மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. பாருங்க, இந்தியாவுடைய குற்றவியல் சட்டம் 1834 முதல் சட்ட ஆணையத்தின் பரிந்துரையின் கீழ் 1860 தயாரிக்கப்பட்டது, அமல்படுத்தப்பட்டது 1862. இதில் அனைத்து குடிமக்களும் உள்ளடக்கப்பட்டது. இராணுவத்தினர் மற்றும் இதர படைகளின் வீரர்களை இந்த சட்டத்தின் அடிப்படையில் என்ன பண்ண முடியாது, தண்டிக்க முடியாது. யாருக்குமே இதில் சிறப்பு சலுகையெல்லாம் கொடுக்கல, எல்லாத்துக்குமே பொதுவானது தான். இதிலிருந்து இவங்களுக்கு விதிவிலக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. ஓகேங்களா? அடுத்தது இந்த பெயர் மாற்றத்தை பார்த்து வச்சுக்கோங்க. இந்த 3 ஆக்டையும் நம்ம தனியாக கரண்ட் அஃபேர்ஸில் பார்ப்போம். ஓகேங்களா? நான் நிறைய சொல்லியிருக்கேன், கரண்ட் அஃபேர்ஸில் பார்ப்போம்னு சொன்னதெல்லாம் தனியாக நோட் பண்ணி வைங்க. அதை நம்ம கண்டிப்பாக கடைசியில் கொஞ்சம், ஏன்னா ஒரு சப்ஜெக்டில் நம்ம முடிச்சிடலாம், சப்ஜெக்ட்லாம் முடிச்சுட்டு அதை கரண்ட் அஃபேர்ஸாக பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? இந்த இடத்துலையே கொண்டு வரும் பொழுது அதாவது அதிகமான இன்ஃபர்மேஷன் ஓவர்லோட் ஆன மாதிரி இருக்கும். அதை பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு அந்த சப்ஜெக்டோடைய பேஸ் நமக்கு தெரியணும், அதுக்கப்புறம் தான் அந்த கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக போனோம்னா நமக்கு நல்லா ஒரு புரிதல் ஏற்படும். ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், லோக் அடாலட். லோக் அடாலட் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு அமைப்பு தான். இது என்னன்னா கான்ஸ்டிடியூஷனல் பாடியா இல்லை ஸ்டாச்சுட்டரி பாடியா? கான்ஸ்டிடியூஷனல் அரசமைப்பு சார்ந்த அமைப்பா, அரசமைப்பு சாராத அமைப்பா அப்படின்னு கேட்டால் இது ஒரு அரசியலமைப்பு சாராத அமைப்பு, சட்டப்பூர்வ அமைப்பு. இதுக்கு சட்ட அந்தஸ்து எப்போ கொடுத்தாங்க அப்படின்னா 1987 ஒரு ஆக்ட் மூலமாக, பின்னாடி அந்த ஆக்டை பார்ப்போம், அந்த ஆக்ட் மூலமாக சட்டப்பூர்வ அந்தஸ்து கொடுத்தாங்க. அப்போ லோக் அடாலட் அப்படிங்கிறது அரசியலமைப்பு சாராத ஒரு அமைப்பு. அதுவே ஃபஸ்ட்டே கொஷின் கேட்டாலே கேட்கலாம். அரசியலமைப்பு சாராத அமைப்புன்னு என்னதுங்க, கான்ஸ்டிடியூஷனில் உங்களுக்கு லோக் அடாலட் அமைங்க அப்படிங்கிற மாதிரி எந்த ப்ரொவிஷனும் கொடுக்கல. ஓகேங்களா? ஒரு சட்டம் கொண்டு வந்து அந்த சட்டத்தின் அடிப்படையில் நீங்கள் லோக் அடாலட் கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னங்காட்டி அது சட்டத்தின் மூலமாக கொண்டு வரப்பட்ட ஒரு அமைப்பு லோக் அடாலட். ஓகேங்களா? இதுக்கு லோக் அடாலட்டுக்கு நம்ம என்ன சொல்லுவோம்னா மக்கள் நீதிமன்றம் அப்படின்னு சொல்லுவோம். லோக்னா மக்கள், அதாலத்னா நீதிமன்றம். இதெல்லாம் கொஷின் கேட்கறக்கு வாய்ப்பு இருக்குது, ஃபேக்டில் கேட்கறக்கு வாய்ப்பு இருக்குது. மக்கள் நீதிமன்றம்,
லோக் அடாலட்னா மக்கள் நீதிமன்றம், லோக்னா மக்கள், அதாலத்னா நீதிமன்றம். இது ஒரு நீதிமன்றம் தாங்க. இந்த நீதிமன்றத்தில் தண்டனை அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது. என்னன்னா அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனையை அவங்களுக்கு சமாதான வழியில் தீர்த்து வைக்கிறது தான். பாருங்க, சமரசம் மூலம் மக்களின் பிரச்சனைகளை தீர்க்க உருவாக்கப்பட்டதை இந்த லோக் அடாலட். யாருக்கும் தண்டனை அந்த மாதிரிலாம் கொடுக்கவே மாட்டாங்க. அவங்களுக்குள்ள பேசி அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கிறது தான் இந்த லோக் அடாலட். இது எதுக்காக அப்படின்னா வழக்குகளை விரைவாகவும் அதிக செலவில்லாமல் மக்களின் பணம், நேரம், சக்தியை பாதுகாத்து ஏழைகளுக்கு நீதி கிடைப்பதற்காக ஏற்படுத்தப்பட்டது. ஏன்னா இப்போ இந்த நீதிமன்றம் இல்லை அப்படின்னா நம்ம நீதிமன்றத்துக்குள்ளே போனோம் அப்படின்னா நிறையா செலவாகும், நேரம் செலவாகும். ஓகேங்களா? அப்போ அதனாலேயே நம்ம அங்கே போய் என்ன பண்ண மாட்டோம், நீதிமன்றத்தை நாட மாட்டோம். அப்போ ஏழைகளுக்கு ஒரு நீதி கிடைக்கணும், அதுக்காகவே ஓகேங்களா அவங்க போய் பணம் செலவழிக்கிறக்கோ நேரத்தை செலவழிக்கிறக்கோ அவங்களுக்கு நேரமும் இல்லை, பணமும் இல்லை, எல்லாத்துக்குமே. ஓகேங்களா? யாருக்காக இருந்தாலுமே, ஏழைகளுக்கு மட்டும் கிடையாது, யாருக்காகவும், எல்லாத்துக்குமே. அப்போ அவங்களுக்கு விரைவாக நீதி கிடைக்கணும். ஓகேங்களா? அவங்களுடைய அந்த உரிமையை பாதுகாப்பதற்காக, ஓகேங்களா, அதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் இந்த லோக் அடாலட். இன்னொன்று என்னென்னா, நிறைய வழக்குகள் பெண்டிங் இருக்குது, அதெல்லாம் சமரசம் மூலமாகவே தீர்த்துக்கலாம். ஏன் இவ்வளோ வழக்கு பெண்டிங் இருக்குது? அப்போ இந்த வழக்குகளெல்லாம் சீக்கிரமாக விசாரித்து விரைவாக என்ன கொடுக்கறது, தீர்வு கொடுக்கறது தான் இதனுடைய நோக்கமே. ஃபஸ்ட்டு லோக் அடாலட் எங்கே நடந்துச்சு அப்படின்னா குஜராத் மாநிலத்தில் ஜுனாகத் என்னும் இடத்தில் லோக் அடாலட் நடைபெற்றது. எப்போன்னா மார்ச் 14, 1982. ஃபஸ்ட்டு லோக் அடாலட் மக்கள் நீதிமன்றம் எங்கே நடந்துச்சுன்னா குஜராத் மாநிலத்தில் ஜுனாகத் அப்படிங்கிற இடத்துல நடந்துச்சு. மார்ச் 14, 1982. ஃபேக்ட் ரொம்ப முக்கியம். தமிழகத்தில் ஃபஸ்ட்டு எங்கே நடந்துச்சுன்னா சென்னையில் நடந்தது. எப்போ? 1986. ஓகேங்களா? குஜராத்தில் ஃபஸ்ட்டு, தமிழ்நாட்டில் ஃபஸ்ட்டு எங்கே நடந்துச்சுன்னா சென்னையில் 1986. அடுத்தது பாருங்க. சரி, இதில் எத்தனை பேருங்க, யாருங்க இந்த வழக்கெல்லாம் விசாரிக்கிறாங்கன்னு கேட்டால் இந்த அமைப்பில் 3 பேர் மட்டும்தாங்க இருப்பாங்க. யார் இருப்பாங்கன்னா ஓய்வு பெற்ற மாவட்ட நீதிபதி இருப்பார், ஒரு சமூக பணியாளர் சோசியல் ஒர்க்கர் இருப்பார், ஒரு வழக்கறிஞர் இருப்பாங்க. இந்த 3 பேர் தான். ஓய்வு பெற்ற மாவட்ட நீதிபதி, ஒரு சமூக பணியாளர், ஒரு வழக்கறிஞர், இந்த 3 பேர் இருப்பாங்க. இந்த பாயிண்ட்டை பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இது அம்சங்கள். இதனுடைய அம்சம் என்னன்னா, இது எந்த கோர்ட்டுக்கு இணையான அதிகாரம் பெற்றிருக்குன்னா சிவில் கோர்ட், உரிமையியல் நீதிமன்றத்திற்கு இணையான அதிகாரம் பெற்றிருக்கு. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். சிவில் கோர்ட்டுக்கு என்னென்னலாம் ரைட்ஸ் இருக்கோ அதே ரைட்ஸ் இவங்களுக்கு இருக்குது, மக்கள் நீதிமன்றத்துக்கு இருக்குது. இதன் கீழ் தீர்வு காணப்பட்ட வழக்குகளுக்கு மேல்முறையீட்டினை செய்ய அனுமதி இல்லை. இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இப்போ இதில் இந்த மக்கள் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு எடுத்து அதுக்கு தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. அதை எதிர்த்து எந்த நீதிமன்றத்திலையும் போய் என்ன பண்ண முடியாது, அப்பீல் பண்ண முடியாது. ஓகேங்களா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்தது பாருங்கள், மக்கள் முன்னிலையில் மக்கள் பேசும் மொழியிலேயே பிரச்சனைகள் விசாரிக்கப்பட்டு தீர்வு காணப்படும். அப்போ பாருங்கள், அந்த வழக்கு எப்படி நடக்குது, மக்கள் முன்னிலையில் தான் நடக்குது. இன்னும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், அவங்க பேசக்கூடிய மொழியிலேயே என்ன பண்ணுறாங்க, அந்த பிரச்சனைகள் விசாரிக்கப்பட்டு தீர்வு காணப்படுகிறதுன்னு சொல்கிறாங்க. இந்த 3மே ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு, ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துட்டு கேட்கலாம். ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், மெகா லோக் அதாலத் எங்கே நடந்துச்சுன்னா, அதாவது இந்தியா ஃபுல்லாக நடந்திருக்கும். ஓகேங்களா? மெகா லோக் அதாலட்னா அந்த எப்படி சொல்கிறேன்னா ஒரு நிரந்தர நீதிமன்றம் மாதிரி எல்லா பக்கம் இருக்காதுங்க, இது நடக்கும் அங்கங்கே. ஓகேங்களா? ஒரு இடத்துல. மெகா லோக் அடாலட் எப்போ நடந்துச்சுன்னா நவம்பர் 23, 2013 அன்று வழக்குகளை விரைவாக தீர்க்க உதவும் மெகா லோக் அடாலட் நாடு முழுவதும் எல்லா நீதிமன்றங்களையும், லோக் அடாலட்னு சொல்லி தனியாக ஒரு கோர்ட் இல்லை, புரியுதுங்களா? எல்லா நீதிமன்றங்களையும் இந்த ஒரு லோக் அடாலட் நடந்துச்சு. எதுக்கு? அப்போ நிறைய வழக்குகள் அந்த டைமில், அந்த ஒரு 2 நாள் சனி ஞாயிறு அப்படி தான் இருக்கும், ஃபுல்லாக நிறைய வழக்குகள் என்ன பண்ணியிருப்பாங்க, தீர்த்து வச்சுருப்பாங்க. யார் நடத்துகிறாங்கன்னா தேசிய சட்ட சேவைகள் ஆணையமும் மாநில சட்ட சேவைகள் ஆணையமும் இதுதான் நடத்துது. இப்போ நாடு முழுவதும் இந்த லோக் அடாலட் நடத்தலாம்னு அறிவிக்க முடியும். யார் அறிவிப்பாங்க? தேசிய சட்ட சேவைகள் ஆணையம் அறிவிப்பாங்க. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் நடத்தலாம் அப்படின்னு பிளான் பண்ணாங்கன்னா மாநில சட்ட சேவைகள் ஆணையம் என்ன பண்ணுவாங்க, அது அறிமுகப்படுத்துவாங்க, நாளைக்கு அறிவுறுத்துவாங்க. ஓகேங்களா?
அப்போ இந்த டேட் ரொம்ப முக்கியமானது பார்த்துக்கோங்க. எப்போ நடந்துச்சுன்னு கேட்கலாம். யார் நடத்துகிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். தேசிய சட்ட சேவைகள் ஆணையம் மற்றும் மாநில சட்ட சேவைகள் ஆணையம். ஓகேங்களா? இப்போ நம்ம சொன்னோம் நிரந்தர லோக் அடாலட் அப்படின்ட்டு இருக்கான்னு கேட்டால் நான் சொன்னேன் எல்லா நீதிமன்றங்களையும் அதை நடத்துவாங்க. இப்போ நாளைக்கு நடத்தலான்னு சொன்னாங்கன்னா எல்லா கோர்ட்லேயுமே வந்து இந்த லோக் அடாலட்டை நடத்துவாங்க. அப்போது இந்த சட்ட சேவைகள் அதிகார சட்டம் 1987 தான். இந்த ஆக்ட் தான் லோக் அடாலட்டுக்கு என்ன சொல்லுதுன்னா ஒரு சட்டப்பூர்வ அங்கீகாரம் கொடுத்துச்சுன்னு சொல்லலாம். லோக் அடாலட் 1982 குஜராத்லாம் நடந்தது நம்ம பார்த்தோம். 1986 சென்னையில் நடந்ததுன்னு பார்த்தோம். ஆனால் இதுக்கு ஒரு சட்டப்பூர்வ அங்கீகாரம் இந்த சட்டம் தான் கொடுத்துச்சு. சட்ட சேவைகள் அதிகார சட்டம் தான் கொடுத்துச்சு. ஓகேங்களா? நாடு முழுவதும் குறிப்பிட்ட இடங்களில் மட்டுமே நிரந்தர லோக் அடாலட் அமைப்பு அமைக்கப்பட்டுள்ளன. அதாவது நிரந்தரமாக அது மக்கள் நீதிமன்றத்துக்குன்னு ஒரு கோர்ட்டு இருக்குது. ஓகேங்களா? நான் முன்னாடியே சொன்ன மாதிரிங்க குறிப்பிட்ட இடங்களில் மட்டும்தான் லோக் அடாலட் அமைப்பே இருக்குது. தமிழகத்தில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நிரந்தர லோக் அடாலட் ஏற்படுத்தப்பட்டுள்ளதுன்னு சொல்கிறாங்க. அப்போது லோக் அடாலட் நடத்தணுன்னா எல்லா பக்கம் நடத்தலாம். புரிஞ்சுதுங்களா? இப்போ நீங்கள் கோர்ட்டில் எல்லா கோர்ட்லேயுமே லோக் அடாலட்டை நம்ம நடத்தலாம், மக்கள் நீதிமன்றத்தை நடத்தலாம். ஆனால் இது மக்கள் நீதிமன்றம் அதுக்கான கோர்ட்டு அவங்களுக்காக மட்டும் உருவாக்கப்பட்ட கோர்ட்டுன்னு சொல்லிட்டு அந்த நிரந்தர லோக் அடாலட்டு எல்லா இடத்துலையுமே கிடையாது. எங்கே இருக்குது? சென்னையில் இருக்குது. அப்புறம் ஒரு சில குறிப்பிட்ட இடங்களில் மட்டும்தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. புரிஞ்சுதுங்களா? அதுக்குன்னு ஒரு ஆஃபீஸ் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கோர்ட் அப்படி கிடையாது. நடத்தணும்னு நினச்சாங்கன்னா எல்லா கோர்ட்லேயுமே அன்னைக்கு மட்டும் அதை நடத்துவாங்க. புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான். ஆனால் நிரந்தர லோக் அடாலட் சென்னை உயர் நீதிமன்றத்தில் நிரந்தர லோக் அடாலட் இருக்குது. ஆனால் எல்லா இடத்துலையுமே அப்படி நிரந்தர லோக் அடாலட் கிடையாது. ஆனால் நடத்தணும்னு சொன்னாங்கன்னா அன்னைக்கு மட்டும் எப்போ நடத்தணும்னு சொல்கிறாங்களோ அன்னைக்கு மட்டும் அந்த லோக் அடாலட்டை நடத்திக்குவாங்க. அவ்வளோதான் இதனுடைய இது. பாருங்கள், அவ்வளோதான். லோக் அடாலட்டை பொறுத்த வரைக்கும் இது ஒரு அரசியலமைப்பு சாராத அமைப்பு. மக்கள் நீதிமன்றம் சமரசம் மூலம் என்ன பண்ணுது? பிரச்சனைகளை தீர்க்க உதவுது. குஜராத் மாநிலத்தில் ஃபஸ்ட்டு ஜுனாகத் என்னும் இடத்தில் நடத்தப்பட்டது ஃபஸ்ட்டு. அப்புறம் சென்னையில் 1986 தமிழகத்தில் ஃபஸ்ட்டு சென்னையில் நடந்துச்சு. இதில் 3 பேர் இருப்பாங்க. ஓய்வு பெற்ற மாவட்ட நீதிபதி, ஒரு சமூக பணியாளர், ஒரு வழக்கறிஞர் இருப்பாங்க. உரிமையல் நீதிமன்றத்திற்கு இணையான அதிகாரம் இதற்கு இருக்குது. இதில் ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்கன்னா அதற்கு எதிராக மேல்முறையீடு பண்ண முடியாது. இந்த விசாரணைகள் எப்படி இருக்குன்னா மக்கள் பேசும் மொழியிலேயே தான் இருக்கும். மெகா லோக் அடாலட் பார்த்தீங்கன்னா நாடு முழுவதும் நவம்பர் 23, 2013 நடந்துச்சு. யார் நடத்துகிறாங்கன்னா தேசிய சட்ட சேவைகள் ஆணையம் மற்றும் மாநில சட்ட சேவைகள் ஆணையம் தான் நடத்துகிறாங்க. மெகா லோக் அடாலட் மட்டும் கிடையாது, பொதுவாக லோக் அடாலட் எல்லாமே தேசிய மாநில அளவில் நடத்தணும் அப்படின்னா மாநில சட்ட சேவைகள் ஆணையம் அறிவிப்பு வெளியிடுவாங்க. இல்லை நாடு ஃபுல்லாக எல்லா பக்கம் நடத்தணும் அப்படின்னா தேசிய சட்ட சேவைகள் ஆணையம் அறிவிப்பு வெளியிடுவாங்க. ஓகேங்களா? இதுக்கு வந்து ஒரு அந்தஸ்து, சட்டப்பூர்வ அந்தஸ்து கொடுத்த சட்டம் பார்த்திங்கன்னா சட்ட சேவைகள் அதிகார சட்டம் 1987. நிரந்தர லோக் அடாலட் அப்படின்ட்டு அமைப்பு குறிப்பிட்ட இடங்களில் மட்டும்தான் இருக்குது. அதில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நிரந்தர லோக் அடாலட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். இந்த நீதித்துறையில் நம்ம எல்லாமே பார்த்துட்டோம். இந்த லோக் அடாலட் மட்டும் கொஞ்சம் நம்ம புக்கில் சின்ன கிளாஸ் புக்கில் கொஞ்சம் பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. மற்றபடி இது எல்லாமே இந்த இந்திய தண்டனை சட்டம் இது எல்லாமே நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய கண்டென்ட் தான். ஓகேங்களா? கண்டிப்பாக நல்லா படிச்சுக்கோங்க. படிச்சுட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டேன்ட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. நீதித்துறையில் எல்லா டாப்பிக்குமே நம்ம கவர் பண்ணிட்டோம். ஓகேங்களா? இதை தாண்டி நீங்கள் இப்போதைக்கு வெளியில் போகாதீங்க. இதில் இந்த அளவுக்கு கண்டென்ட் போதுமானது. ஏன்னா நம்ம மத்திய அரசு மாநில அரசு படித்தோம் இல்லைங்களா? ரொம்ப வெளியில் புக்கிலேருந்து வெளியில் போகிறாங்க அப்படின்னா அதிகமாக மத்திய அரசு மாநில அரசில் அதிகமாக போவாங்க. ஏன்னா அது ரிலேட்டடான கரண்ட் அஃபேர்ஸும் நிறைய வரும், அதிகமாக போவாங்க. இப்போ இந்த தண்டனை சட்டம் இது மாதிரிலாம் பார்த்திங்கன்னா நம்ம கரண்ட் அஃபேர்ஸில் வரும்பொழுது அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பார்க்க வேண்டியது இருக்குது. இதுவே கண்டென்ட் அதிகம் தான். இதை தாண்டி தயவு செஞ்சு வெளியில் போகாதீங்க. இந்த டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன். வெளியிலேருந்து எதெல்லாம் எடுத்து கொடுக்கணுமோ அதெல்லாம் வந்து எந்தெந்த டாபிக் வேணுமோ அதெல்லாம் நம்ம கொடுத்துட்டோம். ஃபஸ்ட்டு நம்ம கொடுத்துருக்கக்கூடிய, ஏன்னா நிறைய பேர் டவுட் கேட்குறீங்க, அதுக்காக சொல்கிறேன். இது மட்டும் போதுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. ஃபஸ்ட்டு இதெல்லாம் படிங்க. இதுக்கே டைம் கரெக்டாக இருக்கும். இது போதுமா அப்படிங்கிறத தாண்டி இதை படித்து ரிவைஸ் பண்ணுறக்கே டைம் கரெக்டாக இருக்கும். இதை வச்சுட்டு தான் நம்ம என்ன பண்ணணும்? தெரியாத கொஷினுக்கே ஆன்சர் பண்ண முடியும். எல்லாமே படிக்கணும்னு 100% எல்லாத்தினாலே எல்லாமே படிக்க முடியாது. ஒரு 50% படித்தாலும் நம்ம அதை தெளிவாக படித்தோம்னா ஆன்சரை கரெக்டாக 100% ஆன்சரை நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். நம்ம 100% படிச்சுட்டு போகிறோங்கிற பேரில் அப்படி பண்ணோம் அப்படின்னா நிறைய வந்துகிட்டே தான் இருக்கும்.
நீங்கள் பாலிட்டி பொறுத்த வரைக்கும் எடுத்து பாருங்கள். இப்போ நம்ம இவ்வளோ கிளாஸ் வந்துட்டோம்ல, மத்திய அரசில் ஏதோ ஒரு புக் எடுத்து பாருங்கள், எக்ஸ்ட்ரா பாயிண்ட் இருக்கும் அங்கே. ஐயோ நம்ம இதை பார்க்கலையே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். எதெல்லாம் படிக்கணுமோ அதையெல்லாம் ஃபஸ்ட்டு படித்து முடிச்சிருங்க. எக்ஸ்ட்ராவானது நீங்கள் போய் புக்கை தேடி படிக்க வேண்டியது கிடையாது. கொஷின் டெஸ்ட் அட்டன் பண்ணுறது மூலமாகவோ ரிவிஷன் பண்ணுறது மூலமாகவோ தான் நாம் என்ன பண்ண முடியும், கரண்ட் அஃபேர்ஸ் மூலமாக நிறைய தெரிஞ்சுக்க முடியும். புரிஞ்சுதுங்களா? எடுத்த உடனே எல்லாமே படிக்கக்கூடாது. இது மட்டும் போதுமான்னு நீங்கள் கேட்காதீங்க. இது படிக்கிறதுக்கு தான் டைம் இருக்கும். இதுக்கு மேலே டைம் இருக்குது அப்படின்னா நம்ம சரியாக படிக்கலைன்னு அர்த்தம். மற்ற சப்ஜெக்ட்லாம் இருக்குல்ல, பாலிட்டி மட்டும் கிடையாது, மற்ற சப்ஜெக்ட்டும் நம்ம படிக்கணும்ல, அதுக்கே டைம் இல்லை. அப்படிங்கும் பொழுது ஒரு லிமிட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கணுங்க. நீங்கள் எந்த சப்ஜெக்ட் எடுத்திருந்தாலும் ஒரு லிமிட், இதுக்கு மேலே தாண்டி போகக்கூடாது. இதுக்கு மேலே தாண்டதாக இருந்தால் நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் பார்க்குறது, டெஸ்ட் கொஷின் அட்டன் பண்ணுறது, அதில் தான் நீங்கள் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்டை படிக்க வேண்டியது இருக்குது. ஓகேங்களா? பேஸ் தான் நம்ம படிக்கணும். அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸில் பார்க்குறது, அதுக்கு மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும். இப்போ ஒன்றுமே இல்லை, கரண்ட் அஃபேர்ஸில் உங்களுக்கு லோ கடலட் பற்றி கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ நம்ம லோ கடலட் பற்றி கொஞ்சம் நல்லா பார்க்க வேண்டியது இருக்குது. புரிஞ்சுதுங்களா? தயவு செஞ்சு ரொம்ப அதிகமாக படிக்கிறங்கிற பேரில் வெளியில் போயிடாதீங்க. கண்டென்ட் அதிகமாக இருக்குது. பாலிட்டிக்கு மட்டும் இல்லை, நீங்கள் எந்த சப்ஜெக்ட் எடுத்தாலும் வெளியில் போனால் கண்டென்ட் ஏகப்பட்டது இருக்குது. நீங்கள் இன்ஃபர்மேஷன் ஓவர்லோடு பண்ணாதீங்க. ஓகேங்களா? அப்படி பண்ணிட்டோம் அப்படின்னா எது தெரியணுமோ அது தெரியாமல் போயிடும். ஓகேங்களா? கொஞ்சம் கொஞ்சமாக. ஏன்னா இதுவே எவ்வளோ பாயிண்ட்ஸ் இருக்குங்க. இந்த 2 டாபிக் நம்ம பார்த்தது இப்போ சின்ன டாபிக் தான். முன்னாடி பார்த்ததில் எத்தனை ஆர்டிகல்ஸ், அந்த ஆர்டிகல்ஸ்லாம் நம்ம ஞாபகம் வச்சுருக்குமான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். கிடையாது. அதெல்லாம் ரிவைஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு டைம் இருக்குன்னா எக்ஸ்ட்ரா போகாமல் படித்ததை ரிவைஸ் பண்ணுங்கள். நம்ம பண்ணுற தப்பே அதுதாங்க. நமக்கு டைம் கொஞ்சம் கிடச்சிச்சுன்னா அப்போ இந்த டைமில் நம்ம எக்ஸ்ட்ரா பாயிண்ட் படிக்கலாம் அப்படிங்கிறத பண்ணாதீங்க. முன்னாடி படித்ததை ரிவைஸ் பண்ணுங்கள். டெய்லி ரிவைஸ் பண்ணுறதுக்கு நேரம் ஒதுக்குங்க. எவ்வளோ டாபிக் நம்ம வந்துட்டோம். எத்தனை பேர் நீங்கள் ரிவைஸ் பண்ணியிருக்கீங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். டெய்லி நான் 1 மணி நேரம் நான் ரிவைஸ் பண்ணுறேன் எல்லா சப்ஜெக்டையும். நம்ம பண்ணியிருக்க மாட்டோம். டைம் கிடச்சிதானா போதும் எக்ஸ்ட்ராவான பாயிண்ட்டுக்கு போயிடுவோம். எக்ஸ்ட்ராவாக பாயிண்ட் என்ன படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அந்த தப்பை பண்ணாதீங்க. ஓகேங்களா? உங்களுடைய நல்லதுக்காக தான் நான் சொல்கிறேன். அது கடைசியில் ரொம்ப இதாயிரும். அப்போ ரிவைஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு இப்போ நீங்கள் இப்போ ரிவைஸ் பண்ணாமல் விட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், எக்ஸாம் டைமில் ரிவைஸ் பண்ணுறீங்கன்னா படித்ததெல்லாம் எல்லாமே பிளாங்காக இருக்கும். அத்தனையும் நம்ம படித்து டெஸ்ட் போட்டு பார்த்துருப்போம், ஆனால் எல்லாமே பிளாங்காக இருக்கும். அதுக்கு காரணம் என்னதுன்னா நம்ம டெய்லி ரிவைஸ் பண்ணால் மட்டும் தான் காரணமாக இருக்கும். உங்களுக்கு டைம் கிடச்சிச்சு அப்படின்னா, எக்ஸ்ட்ரா டைம் இருந்துச்சு அப்படின்னா படித்ததை ரிவைஸ் பண்ணுங்கள். ஏன்னா அதுவே ஏகப்பட்ட கண்டென்ட் இருக்குது. ஓகேங்களா? இது என்னுடைய ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு அட்வைஸு. கண்டிப்பாக ஏற்றுக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.